வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணி சுவீகரிப்பு வர்த்தமானி போராட்டம் வெடிக்கும் என்கிறார் சுமந்திரன். இலங்கைக்கு ஆதரவு குரல் எழுப்பும் அமெரிக்கா. மலையக தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்குமா? இலங்கையில் அடுத்தடுத்து துப்பாக்கி சூடு. இன்றும் முடங்கும் ரயில் சேவை. வடமாகாணம் உள்ளிட்ட மேலும் பல மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். காணி சுவீகரிப்பு வர்த்தமானி அறிவித்தலை மீள பெறாவிட்டால் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என அரசாங்கத்திற்கு சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அரசாங்கம் வர்த்தமானி பிரசுரம் மூலமாக மக்களுடைய காணிகளை அரசுடைமையாக்குறதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மார்ச் மாதம் 28ஆம் தேதி இந்த விடயம் வர்த்தமானியத்தை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த சட்டம் ஒரு பழைய சட்டம், பிரித்தானிய காலனித்துவ காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின் கீழே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கக்கூடாது என்று நான் ஜனாதிபதிக்கு உடனடியாகவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன். இந்த பிரதேசத்திலே விசேஷமாக கரையோர பகுதிகளிலே தான் இந்த காணிகள் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டம் இந்த நேரத்திலே பிரயோகிக்கப்படக்கூடாது. இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். அப்படி மே மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே இது மீள கைவாங்கப்படாவிட்டால் நாங்கள் பாரியதொரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக நடாத்துவோம். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்துகிறது. தமிழ் இன படுகொலையின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டொன் டேவிஸ் வலியுறுத்தியுள்ளார். முள்ளிவாய்க்கால் 16வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் தங்கள் துயரங்களுக்கு நீதியை கோரும் வேளை நாங்கள் தமிழ் மக்கள் குறித்து அவர்கள் அனுபவித்த விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். அனைவரின் உரிமைகளையும் கௌரவத்தையும் மதிக்கும் அமைதி தீர்வுக்காக நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும். தமிழ் இன படுகொலையின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். நாங்கள் அனைவரும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என டொன் டேவிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை போர் குற்றவாளிகள் மீதான தடையை குறித்து மகிழ்ச்சி அடைவதாக பிரித்தானிய பிரதமர் அறிவித்திருக்கிறார். இலங்கை போர் குற்றவாளிகள் மீது தமது அரசாங்கம் தடைகளை விதித்ததில் மகிழ்ச்சி அடைவதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கடந்த கால சம்பவங்களுக்கு ஒப்புதல் மற்றும் பொறுப்புக்கூறல் தேவை என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் ஆயுத மோதலில் கொல்லப்பட்ட மற்றும் பரவலான மனித உரிமை மீறல்களை அனுபவித்தவர்களை நினைவு கூறும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் மற்றும் பிறருடனும் நாங்கள் இணைகின்றோம். அத்துடன் நீதி மற்றும் அமைதியை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் இந்த புனிதமான நாள் நினைவூட்டுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதிகளான சவேந்திர சில்வா, ஜெகத் ஜெயசூரிய, கடற்படை தளபதி வசந்த கருணாகொட மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட முன்னாள் தளபதி கருணா என அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் என்போருக்கு எதிராக தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மலையகத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கான காணி உரிமத்தை உறுதி செய்ய வேண்டும் என அரசாங்கத்திற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மலையக தமிழர்கள் 11 லட்சம். இவர்களுக்கு ஓட்டுரிமை மட்டும்தான் உண்டு. முதலாவதாக அவர்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீட்டிலே அவர்கள் வாழலாம். ஆனால் அந்த வீட்டிற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. காணி உரிமை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வாழலாம், வாழ்ந்து 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 சாகலாம், அதோடு சரி. அவர்களுக்கு காணி உரிமை இதுவரை வழங்கப்படவில்லை. எங்களுடைய முதலாவது கோரிக்கை என்னவென்றால், அவர்களுக்கு 200 வருடங்களாக வாழ்கிறார்கள், 7 தலைமுறைகளாக வாழ்கிறார்கள். இந்த காணி உரிமை வழங்கப்படாது
மிகப்பெரிய அநீதியாக எங்களுக்கு தோன்றுகிறது. முக்கிய துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கு இலங்கையும் பிலிப்பைன்ஸும் இணக்கம் தெரிவித்துள்ளன. டாக்காவில் உள்ள இலங்கைக்கான பிலிப்பைன்ஸ் தூதுவர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். தூதுவரை வரவேற்ற பிரதமர் அவரது புதிய நியமனத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். வர்த்தக மற்றும் சுற்றுலா துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் இந்த முக்கிய துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்தனர். இலங்கையில் உள்ள பிலிப்பைன்ஸ் சமூகம் தொடர்பாக தூதரக விடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இது சம்பந்தமாக வெளியுறவு அமைச்சு தொடர்புடைய விடயங்கள் குறித்த கலந்துரையாடல்களை தொடரவும் தேவையான ஆதரவை வழங்கவும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை கைப்பற்றுவது தொடர்பில் சஜித் தலைமையில் முக்கிய கலந்துரையாடல் இன்று இடம்பெறுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பல்வேறு அரசியல் கட்சிகளிடையே இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. கொழும்பில் இடம்பெறும் இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இதேவேளை பல அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் நேற்றும் கொழும்பில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்தனர். இந்நிலையில் இன்று இடம்பெறும் கலந்துரையாடலின் போது ஒவ்வொரு கட்சியின் செயலாளர்களும் எதிர்க்கட்சித் தலைவரை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இன்றைய கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அதன் உறுப்பினர் ஒருவர் கலந்து கொள்வார் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய 12 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு உதவியதாக கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த 10 ஆண் சந்தேக நபர்களையும் 2 பெண் சந்தேக நபர்களையும் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த சந்தேக நபர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட பயங்கரவாத விசாரணை பிரிவு அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை முடித்து மேற்படி பிரதம நீதவானுக்கு அறிக்கை சமர்ப்பித்தது. பிரதம நீதவானிடமிருந்து பெறப்பட்ட ஆலோசனைகளின்படி இந்த முறைப்பாட்டை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். அதன்படி சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டார். சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்து இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட கைபேசிகள் உள்ளிட்ட வழக்கு பொருட்களை அவர்களுக்கு விடுவிக்க உத்தரவிடுமாறு கோரினார். அதன்படி சம்பந்தப்பட்ட பொருட்களை சந்தேக நபர்களுக்கு விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். 2018 பேருவளை போதைப்பொருள் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2018 டிசம்பரில் பேருவளை கடற்கரையில் மீட்கப்பட்ட பெருமளவான போதைப்பொருள் தொகை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களுக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையில் டிசம்பர் 5, 2018 அன்று நடத்திய சோதனையை தொடர்ந்து வெளிநாட்டு இழுவை படகில் 231.52 கிலோகிராம் ஹெரோயினுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளின் மூலம் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு உயர் நீதிமன்றம் சந்தேக நபர்களில் 3 மரண தண்டனை விதித்திருக்கிறது. கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணம் வெளியாகியுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை சுமித்ராராம மாவட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொட்டாஞ்சேனை போலீசார் தெரிவித்தனர். கொட்டாஞ்சேனை சுமித்ராராம மாவட்ட பகுதிக்கு நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத நபர்கள் சிலர் வீடொன்றில் இருந்த பெண் உட்பட 2 மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 42 வயதுடைய நபர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான புகுடு கண்ணாவின் சகா என தெரிய வந்துள்ளது. அத்துடன் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 70 வயதுடைய பெண் அவரது பெரியம்மா எனவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறுந்தூர ரயில் சேவைகள் இன்றும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன.
காலி, நீர்கொழும்பு மற்றும் வேங்கொட போன்ற குறுந்தூர ரயில் பாதைகளில் மாத்திரமே ரயில்கள் இன்று இயக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்தார். அதன்படி நீண்ட தூர ரயில் சேவைகள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த கோரிக்கைகளுக்கு அடுத்த வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள உள்ளதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்தார். வேலை நிறுத்த நடவடிக்கையின் காரணமாக நேற்றிரவு இயக்கப்படவிருந்த அனைத்து தபால் ரயில்களும் இரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு, அனுராதபுரம் மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் இன்றைய தினம் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் மின்னல் தாக்கி 9 பேர் பலியாகினர். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்த நிலையில் மின்னல் தாக்கியதில் 6 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் பலத்த காற்றும் வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் மின்னல் தாக்கி 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. IPL கொண்டாட்டம் இன்று மீண்டும் ஆரம்பமாகிறது. இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக IPL தொடர் ஒரு வார காலம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மீண்டும் போட்டிகள் ஆரம்பிக்கின்றன. இதற்கமைய இன்று தொடக்கம் ஜூன் 3ஆம் தேதி வரை IPL போட்டிகள் நடைபெறுகின்றன. இதன்படி பாதியில் இரத்து செய்யப்பட்ட பஞ்சாப், டெல்லி அணிகள் இடையிலான போட்டி உள்ளிட்ட 13 போட்டிகள் பெங்களூரு, ஜெய்ப்பூர், டெல்லி, லக்னோ, மும்பை, அகமதாபாத் ஆகிய நகரங்களில் நடைபெறுகின்றன. இதற்கமைய பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு பெங்களூரு மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. பெங்களூரு அணி 11 போட்டிகளில் 8 வெற்றி 3 தோல்வி என 16 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் காணப்படுகின்றது. கொல்கத்தா அணி 12 போட்டிகளில் 5 வெற்றி 6 தோல்வி என 11 புள்ளிகளுடன் 6வது இடத்தில் உள்ள நிலையில் இன்றைய போட்டியில் இரு அணிகளும் மோதுகின்றன. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.